கொஞ்சம் லேட்டாக தான் போவேன். ஆனால் ரொம்ப அன்றைக்கி லேட் படுத்திட்டேன். 27ஆம் கிழமை தொடர்ந்து மறுநாள் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போன விளாக் தான் இது. எதுக்கு நான் மறுநாள் அம்மா வீட்டுக்கு போனேன் அப்படின்னா, எங்கள் அம்மா வீட்டில் கஞ்சி முறை அன்றைக்கி. ஸோ இப்போ வந்து வேலை கொஞ்சம் இருக்கும் வீட்டில். அதனால் முன்னேரத்துலேயே போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. நான் வரத லேட்டாக இருக்கிறத பார்த்துட்டு எங்கள் அம்மாவே வந்து இது சரிப்பட்டு வராதுன்னு வடைலாம் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. நான் போய் உருப்படியாக பார்த்த வேலை வந்து சம்பால் மட்டும்தான். அதுக்கு வந்து எங்கள் அம்மா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. மல்லிக்கீரை, தேங்காய், பச்சை மிளகாலாம் ரெடியாக எடுத்து கழுவி வச்சுருந்தாங்க. போய் எடுத்து மிக்சியில் போட்டு அரைக்கிற வேலை மட்டும்தான். எப்பவுமே ரோஸ் மில்க் கலக்கி கொடுப்போம். அன்றைக்கி வந்து பாட்டில் ஜூஸ் தான் அன்றைக்கி வந்து கொடுத்தது. இது எல்லாமே பள்ளியாசலுக்குலாம் கொடுத்து விட்டாச்சு. பேரிச்சம்பழம், சம்பால், வடை, ஜூஸ் பாட்டெலாம் போட்டு பள்ளியாசலுக்கு கொடுத்து விட்டாச்சு. மிச்சம் இருக்கிற அந்த பாட்டிலாம் வந்து தெரிஞ்சவங்களுக்கு வந்து வடை, சம்பால், ஜூஸ் பாட்டில் போட்டு கொடுத்து விடுவோம். இதில் வந்து கடலைப்பாசி வந்து இந்த தடவை ஸ்கிப் பண்ணியாச்சு. ஏன்னா கொஞ்சமாக தான் காய்ச்சிருந்தாங்க, அதை வீட்டுக்கு வச்சாச்சு. ஸோ ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு வடை, சம்சா வந்து எக்ஸ்ட்ரா வீட்டுக்கு பிள்ளைங்களுக்காக வாங்கினோம். அதோட பேரிச்சம்பழத்தை வச்சு இன்றைக்கி நோன்பு திறந்தாச்சு. ஸோ நோன்பு திறந்த கையோட கொஞ்சம் நேரத்தில் தொழுகைக்கு கிளம்பிட்டோம். இங்கே எங்கள் ஊரில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து இங்கே 9:15, 9:30 மணி தான் தொழுகைக்கு போவோம். இங்கே வந்து 8 மணிக்கெலாம் வந்து எங்கள் அம்மா வந்து கூப்பிட்றதுக்கு ஆட்கள் வந்து வந்துட்டாங்க. வாரியான்ட்டு நிறைய பேர் வந்து வந்துட்டாங்க. அதோட வந்து சேர்ந்த மாதிரி நாங்கள் எல்லோரும் தொழுகைக்கு கிளம்பிட்டோம். இதான் எங்கள் ஊர் பள்ளிவாசல். சின்ன பிள்ளைகளெலாம் வந்து மௌலூத் ஓதுறதுக்காக புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு போய் ஓதியிருக்கேன், அதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் தொழுகைன்னு பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட் டைம். இத்தனை வருஷத்தில் எங்கள் பள்ளிவாசலில் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து தொழுக போகிறேன். இது எனக்கு வந்து ஒரு புது அனுபவம் தான். இது செம்ம சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கள் பாப்பு வந்து வழிகாட்டுறாங்க. ஆண்களுக்கு வந்து எதுவும் இல்லை, பெண்களுக்கு வந்து அப்படியே சுற்றிட்டு வரணும் அப்படின்னு. அந்த சைடு பாதை இருக்குது, நீங்கள் அப்படியே வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை தொடர்ந்து நாங்கள் அந்த சைடு வழியாக பள்ளிவாசலுக்கு உள்ளே நுழைஞ்சாச்சு. நேராக மாடியில் ஸ்டெப்பு ஏறி போனால் பெண்களுக்கு அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி, சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப நேரமாக நின்று தொழுவ முடியாதவங்களுக்கு சேர் போட்டு அழகாக வச்சுருந்தாங்க. நின்றுட்டு தொழுவுறவங்களுக்கு சல்ல மாதிரி விரிப்பம்லாம் விரித்து சூப்பராக வச்சுருந்தாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி நான் மீட் பண்ணேன். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரையுமே இந்த ஒரே இடத்துல பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இதில் ஒரு விஷயம் நான் வந்து மறந்தே போயிட்டேன். நம்ம ஊரில் கொடுத்த நோட்டீஸ்னு பாதி இங்கே எங்கள் ஊர்லேயும் கொடுக்கறதுக்காக நான் எடுத்து வச்சுருந்தேன், அதை மறந்துட்டேன். பரவாயில்ல, மறுநாள் வந்து நான் கொடுத்துக்கிறேன்னு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. தொழுதுட்டு அப்படியே ஸ்டெப்பில் இறங்கி வரும்போதே வந்து கையில் வந்து இந்த பராட்டா பக்கத்தை கொடுத்துட்டாங்க. அதை சாப்பிட்டு டின்னரை வந்து முடிச்சாச்சு. சகருக்கு வந்து நைட்டே வந்து எங்களுக்கு வந்து 3 பாக்ஸ் வந்து மந்தி வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு வீட்லேயும் ஒரு மாதிரி செய்கிறாங்க இங்கே. ஸோ அதனால் எங்களுக்கு சகர் சாப்பாடும் சரி, நைட்டு டின்னரும் சரி, அந்த செய்கிற வேலையே இல்லை. இந்த நோம்பில் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ரொம்ப ஃப்ரீயாக இருந்திருக்கிறேன். ஏன்னா பசியாரையும் இல்லை, சகர் சாப்பாடும் செய்ய தேவையில்லை. தாராளமாக இருந்துச்சு சாப்பாடு. எல்லாருமே சாப்பிட்டோம். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? தக்காளி பியூரி வந்து ஒரு சின்ன பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க. அது கூட எப்போதும் போல் சிக்கன் வந்து மந்திக்குள்ள சிக்கன் அழகாக வச்சு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இதை சாப்பிட்டு இன்றைக்கி சகரை வந்து முடிச்சாச்சு. கொஞ்சம் ரெஸ்ட்டே இல்லாமல் போயிட்டு இருந்ததுனால அன்றைக்கி பகல் ஃபுல்லாக செம்ம தூக்கம் தூங்கியாச்சு. அதனால் நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்தில் என்ன செய்ய முடியுமோ அதை டக்குன்னு செஞ்சாச்சு. பஜ்ஜி சுட்டு ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி கடல் பாசி காய்ச்சி சுண்டெல்லாம் பெரட்டி அன்றைக்கி நோன்பு திறந்துட்டு அதோடு நாங்கள் 6:45 தொழுது முடிச்சுட்டு ஆட்டோவில் ஏறியாச்சு. ஏன் இவ்வளோ அவசரமாக நாங்கள் போகிறோம் அப்படின்னா, கடத்தர் போயிட்டு அம்மாவுக்கு வந்து வாஷிங் மிஷின் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ வீட்டில் ஆல்ரெடி இந்த மிஷின் வந்து கெட்டு போயிடுச்சு. அதனால் வாஷிங் மிஷின் இன்றைக்கி வாங்கணும், நீ இருக்கும் போதே வந்து எனக்கு சூஸ் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி எல்லாரும் சேர்ந்து தான் போனோம். நாங்கள் எப்போவுமே ஒரு கடைக்கு போவோம், அதை விட்டுட்டு நாங்கள் இன்றைக்கி வேறு கடைக்கு போனோம். அங்கே வந்து எங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகலை. புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க போனோம், அது கொஞ்சம் செட் ஆகலை. ஸோ நம்ம எப்போதும் போல் எம்ஆர்எஸ்கே போய் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக எம்ஆர்எஸ்கே வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் திருப்தியாக வந்து எடுத்துகிட்டு, எப்போவுமே எல்லா பொருளுமே இங்கே வந்து திருப்தியாக தான் வந்து எடுத்துகிட்டு போவோம். அதே மாதிரி தான் இந்த தடையும் எங்களுக்கு ரேட்டும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. கரெக்டாக நாங்கள் அதை சூஸ் பண்ணி வாங்கிட்டு வெளியாயாச்சு. ஸோ நாங்கள் வந்து ஜூஸ்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம், ஃப்ரிட்ஜிலே இருந்துச்சு. அவசரமாக கிளம்பும்போது ஜூஸ் குடிக்கவே இல்லை, ரொம்ப தண்ணி தாகம் அடிச்சிச்சு. அதனால் அந்த எம்ஆர்எஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கிற அந்த ஜூஸ் கடையில் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பியாச்சு. என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், இந்த போகிற வழியில் நான் ஒரு ஏர் பொம்மையை வந்து பார்த்து ரசிப்பேன் அப்படின்ட்டு. உங்களுக்கும் இது பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பார்த்துட்டு அவ்வளோ ரசிச்சுட்டு வருவேன். அது நம்மளை வந்து வாங்கன்னு கூப்பிட்ற மாதிரி இருக்கும். அதோட எங்கள் பாப்பம் பூவாவும் எங்களை வீட்டில் இறக்கி விட்டுட்டு அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.